ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோடைய பாலிசி நோட் தான். 2025 to 26க்கான பாலிசி நோட் 2 வீடியோவாக பார்ப்போம். இந்த டிபார்ட்மெண்ட்டோடது மட்டும், ஏன்னா 500 பேஜஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது. பார்ட் 1 பார்ட் 2வாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குறள் 949வது குறள் கொடுத்துருக்குறாங்க. மருந்து அப்படின்ற அதிகாரத்துலேருந்து கொடுத்துருப்பாங்க. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல் அப்படிங்கிறது. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு மருத்துவ நூலை படித்தவங்க, கற்ற மருத்துவர் ஒரு நோயாளியோட நோயை போக்க ட்ரை பண்ணும்போது, நோயாளியோட வயசு, நோய் வந்திருக்கக்கூடிய காலம், அந்த நோயை போக்க அவருக்கு தேவைப்படக்கூடிய காலம், இதெல்லாம் உணர்ந்து இதெல்லாம் எண்ணி செயல்படணும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தோன்னா 7.21 கோடியாக இருந்தது. இது 2025 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8.53 கோடியை எட்டும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. இந்த 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தோட மொத்த மக்கள் தொகையில் 48.4% மக்கள் நகர்ப்புறங்களில் வாழ்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 51.6% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வரக்கூடிய இந்த மாதிரியான சூழலில் சுகாதாரத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 37 மாவட்ட தலைமையக மருத்துவமனைகள், 197 வட்ட மருத்துவமனைகள், 58 வட்டம் சாரா மருத்துவமனைகள், 1832 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், அதுக்கப்புறம் 8713 துணை சுகாதார மையங்கள், 2368 நகர்ப்புற துணை சுகாதார மையங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்ததாக ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாங்க, தமிழ்நாடு மருத்துவ நிறுவனங்கள் முறைப்படுத்துதல் சட்டம் 1997, தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 1997. ஸோ இந்த சட்டத்தின் கீழே இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 37,745 மருத்துவமனைகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ மருத்துவமனைகள் சர்டிஃபைடாக இருக்குது. அடுத்தது தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன், TNMSC, இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ரிவேஷன்ஸ் வரதெல்லாமே. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதுக்கப்புறம் முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த விரிவான காப்பீட்டு திட்டம், மக்களை தேடும் மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அப்புறம் தமிழ்நாடு உறுப்பு மாற்றுக் கழகம், தமிழ்நாடு ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கார்ப்பரேஷன். இந்த மாதிரியான கட்டமைப்பு திட்டங்கள் மூலமாக நிறைய சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்திட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சுகாதார குறியீடுகளான ஹெல்த் கேர் இண்டிகேட்டர்ஸ், MMR மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேஷியோ, பேறுகால இறப்பு விகிதம், சிசு இறப்பு விகிதம், இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேஷியோ, IMR. ஸோ இதில் இந்த குறியீடுகளில் தமிழ்நாடு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்குது. தமிழ்நாடு தொடர்ந்து முன்னேற்றத்தில் இருக்குது. இதே போல் நிறைய திட்டங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க, இது பின்னாலேயும் இருக்கும். ஸோ இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழே விபத்தில் காயமடைஞ்ச நபருக்கு சிகிச்சை மேற்கொள்கிறதுக்கான அந்த உச்ச வரம்பு 1 லட்சமாக இருந்தது, அதை 2 லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க. அதே போல் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்காக உலக அளவில் 2024ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகளுடைய ஊடாடும் பணிக்குழு விருது, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் விருது கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் 2 கோடிக்கும் அதிகமானவங்க இந்த திட்டத்தின் கீழே பயணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக இந்த துறைக்கு கீழே செயல்படக்கூடிய பல்வேறு இயக்ககங்கள் எது டைரக்டரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச்சு, மெடிக்கல் எஜுகேஷன், டெர்ஷியரி கேர் சர்வீசஸ், 3ஆம் நிலை பராமரிப்பு சேவைகளை வழங்கக்கூடியது. ரெண்டாவது மருத்துவம் ஊரக நல பணிகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ். அப்புறம் பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். இதுதான் முதன்மை பிரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் எல்லாமே இங்கே தான். ஆரம்ப சுகாதார சேவை, நோய் தடுப்பு, இது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. அடுத்ததாக இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையரகம், கமிஷனரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. குடும்ப நல இயக்ககம்,
டைரக்டரேட் ஆஃப் ஃபேமிலி வெல்ஃபேர், தாய் சேய் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது, குடும்ப கட்டுப்பாடு, அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே இவங்க வந்து செயல்படுத்துவாங்க. அடுத்தது உணவு பாதுகாப்பு மருந்து கட்டுப்பாட்டு ஆணையகம், கமிஷனரேட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக்ஸ் கண்ட்ரோல், இது எல்லாமே. மாநில சுகாதார போக்குவரத்து இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கான அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையம், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, என்னென்ன போஸ்டிங்ஸ் வந்து ரிலேட்டட் டு மெடிசின்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து இவங்க தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்தது தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம், தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன். ஸோ அரசு மருத்துவ நிறுவனங்களுக்கு வந்து மருந்துகளை உபகரணங்களை கொள்முதல் செய்கிறது, வழங்குறது, அதை பராமரிக்கிறது எல்லாமே இவங்க. தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம் லிமிடெட், டாம்கால். தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசன் கார்ப்பரேஷன் லிமிடெட். ஸோ இவங்க வந்து பாரம்பரிய இந்திய மருத்துவ முறைகளின் அடிப்படையில் மருந்துகளை தயாரித்து அதை விநியோகம் பண்ணுவாங்க. நீங்கள் டாம்கால் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அடுத்தது இந்த துறைகளால் செயல்படுத்தக்கூடிய முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேசிய சுகாதார குழுமம், மாநில சுகாதார சங்கம், நேஷ்னல் ஹெல்த் மிஷன். ஸோ விலை குறைவான தரமான மருத்துவ சேவைகளை வழங்கணும். இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. ஸோ எய்ட்ஸ் பரவுறதை தடுக்கணும், கட்டுப்படுத்தணும், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து செயல்படுத்துறது இவங்களோட வேலை. அடுத்ததாக தமிழ்நாடு மாநில பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், தமிழ்நாடு பிளைண்ட்னஸ் கண்ட்ரோல் சொசைட்டி. அதுக்கப்புறம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், நேஷ்னல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் ப்ரோக்ராம். தேசிய மனநல திட்டம், நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம். அப்புறம் பூச்சிகளால் பரவும் நோய்களுக்கான தேசிய கட்டுப்பாட்டு திட்டம், நேஷ்னல் வெக்டார் பார்ன் டிசீசஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம். அடுத்ததாக தடுப்பூசி திட்டம், யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ இதெல்லாமே வந்து தெளிவாக பார்ப்போம் பின்னாடி. அடுத்ததாக அரசு மருத்துவ நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, எந்தெந்த நிறுவனங்கள் நேரடியாக அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். துணை சுகாதார நிலையங்கள், ஹெல்த் சப் சென்டர்ஸ், சமவெளி பகுதிகளில் 5000 பேருக்கும், மலைப்பாங்கான பகுதிகளில் 3000 பேருக்கும்னு சொல்லி ஆரம்ப மருத்துவ சேவைகளை வந்து இந்த துணை சுகாதார நிலையங்கள் வந்து வழங்குது. அடுத்தது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சமவெளி பகுதியாக இருந்ததுன்னா சராசரியாக 30,000 பேருக்கு ஒன்று, மலைப்பகுதிகளில் 20,000 பேருக்கு அப்படின்னு சொல்லி முதன்மை மருத்துவ சேவைகளை வந்து வழங்குறாங்க. 2ஆம் நிலை 3ஆம் நிலை பராமரிப்புக்கான பரிந்துரை மையங்களாக இவங்க வந்து செயல்படுறாங்க. அடுத்ததாக நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அர்பன் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரம்ப மருத்துவ சேவைகளை வழங்கக்கூடிய சென்னை மாநகராட்சி இந்த மாதிரியான நகர்ப்புறங்களில் இது அமைக்கப்படுது. மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், வட்டம் மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகள், இவங்களாம் வந்து 2ஆம் நிலை மருத்துவ செகண்டரி ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இது வந்து 3ஆம் நிலை சிறப்பு மருத்துவ சேவைகளை வந்து வழங்குறது. டெர்ஷியரி அண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மாநில சிறப்பு மருத்துவ நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த நிறுவனங்கள் வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும். யார் யார்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருத்துவ நிறுவனங்கள், இஎஸ்ஐ அந்த மருத்துவமனைகள், மருந்தகங்கள், இவங்களுக்குன்னு சொல்லி இயங்கக்கூடியதான் அந்த மாநில சிறப்பு மருத்துவ நிறுவனங்கள் அப்படிங்கிறது. அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகளுக்குன்னு தனியாக, உள்ளாட்சி அமைப்புகளின் கீழே இருக்கக்கூடிய மருத்துவ நிறுவனங்கள். ஸோ மாநகராட்சி நகராட்சிகளில் நிர்வகிக்கப்படுது. முதன்மையான நகர்ப்புற மக்களுக்கு மருத்துவ சேவைகளை வந்து வழங்குது. அடுத்ததாக மாநிலத்தில் மருத்துவ ரீதியாக நிறுவப்பட்ட மன்றங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு மருத்துவ மன்றம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அலோபதி மருத்துவத்தை நடைமுறைப்படுத்துறது. அடுத்ததாக தமிழ்நாடு பல் மருத்துவ மன்றம், தமிழ்நாடு டென்டல் கவுன்சில். இதே போல் தமிழ்நாடு செவிலியர்கள் மற்றும் தாதியர் மன்றம், தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சில், தமிழ்நாடு மருந்தக மன்றம், தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில், தமிழ்நாடு சித்த மருத்துவ மன்றம், தமிழ்நாடு சித்த மெடிக்கல் கவுன்சில் அப்படின்னு சொல்லி நிறைய மன்றங்கள். இந்திய முறை மருத்துவ குழுமம், போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன், அப்புறம் தமிழ்நாடு ஹோமியோபதி மன்றம், தமிழ்நாடு ஹோமியோபதி கவுன்சில், தமிழ்நாடு துணை மருத்துவம் நலம் சார்ந்த மன்றம், தமிழ்நாடு ஸ்டேட் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் கவுன்சில். ஸோ இது எல்லாத்துக்குமே
அதுக்கான செயல்பாடுகள் வந்து இருக்கும். அவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நேஷ்னல் ஹெல்த் மிஷன் பற்றி பார்ப்போம். தேசிய நலவாழ்வு குழுமம் அப்படிங்கிறது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய அணுகுமுறையை அடிப்படையாக வச்சு சமூகத்துக்கு சுகாதார சேவைகளை முழுமையாகவும் பொறுப்புடனும் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய குறிக்கோள். ஸோ அதை வந்து நோக்கங்கள், அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. மகப்பேறு சிசு இறப்போட விகிதத்தை வந்து குறைக்கிறது. ஸோ மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி, இன்ஃபென்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும். எல்லா தரப்புக்கும் அந்த சுகாதார சேவைகள் வந்து கிடைக்கணும். சுகாதாரம், ஊட்டச்சத்து, இந்த தடுப்பூசி எல்லாமே வந்து ஈஸியாக கிடைக்க செய்யணும். தொற்றா நோய்களை வந்து கட்டுப்படுத்தணும், தடுக்கணும். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வந்து ஊக்குவிக்கிறது. பாலின விகிதத்தை மக்கள் தொகைக்கு ஏற்ப சமன்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். ஒருங்கிணைந்த விரிவான ஆரம்ப சுகாதார சேவைகளை கிடைக்க செய்கிறது. மரபு சார்ந்த உள்ளூர் மருத்துவம் இந்திய மருத்துவ முறைகளுக்கு புத்துயிர் அளிக்கிறது. இதெல்லாம் தான் நோக்கங்கள். ஸோ இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இதோடைய கட்டமைப்பு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேசிய ஊரக சுகாதார குழுமம் 2005 ஆரம்பித்தாங்க. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து 2005லேயும், அதுக்கப்புறம் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிறது 2013லேயும் வந்து நகர்ப்புறங்களுக்காக ஆரம்பித்தது. தேசிய நகர்ப்புற சுகாதார குழுமம் 2013. இது ரெண்டையும் சேர்ந்து 2 அமைப்புகளையும் இணைச்சி தான் தேசிய சுகாதார இயக்கமாக வந்து கொண்டு வந்தாங்க. நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஆக்குனாங்க. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மேற்பார்வையிடக்கூடிய மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி, மாநில அளவில் மாநில சுகாதார சங்கம் உருவாக்கி அவங்களுடைய மேற்பார்வையில் இதை வந்து செயல்படுத்திகிட்ருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில சுகாதார சங்கம் அப்படிங்கிறது மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் தவிர தொழுநோய், காசநோய், பார்வை இழப்பு தடுப்பு, ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு, இந்த மாதிரி நிறைய சுகாதார சங்கங்களை ஒன்றா இணைச்சி இன்டகிரேட் பண்ணி தான் மாநில சுகாதார சங்கம் வந்து உருவாக்குனாங்க. இது எய்ட்ஸ் கட்டுப்பாடு மட்டும் வராது, மற்றதெல்லாம் சேர்ந்து இன்டகிரேட் பண்ணி தான் அந்த மாநில சுகாதார சங்கம், ஸ்டேட் ஹெல்த் சொசைட்டி வந்து ஆரம்பித்தாங்க. அடுத்ததாக மாவட்ட நலவாழ்வு சங்கம், அது மாநில அளவில், இது வந்து மாவட்ட அளவில். மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இந்த சங்கத்துக்கான தலைவராக இருப்பார். அவருடைய தலைமையின் கீழே தேசிய சுகாதார திட்டங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இவங்க வந்து செயல்படுத்துவாங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. இதே போல் கிராமப்புறத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிராம நல சுற்றுப்புற சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து குழு அப்படின்ட்டு வில்லேஜ் ஹெல்த் சானிடேஷன் அண்ட் நியூட்ரிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் ஒன்றுன்னு சொல்லி நிறுவப்பட்டு அவங்க வந்து இந்த கிராம அளவிலான பொது சுகாதாரம், சுற்றுப்புற சுகாதாரம் இதெல்லாம் வந்து திட்டமிடுறது, அதை வந்து மேம்படுத்துகிற பணிகளை செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து பஞ்சாயத்தோடைய துணை குழுவாக வந்து செயல்படும். இதில் அங்கன்வாடி பணியாளர்கள், உள்ளூர் பள்ளி ஆசிரியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், கிராம சுகாதார தன்னார்வலர்கள், ஆஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுய உதவி குழுக்களோட உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் வந்து இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த குழு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 15,015 குழுக்கள் வந்து இருக்குது. அடுத்ததான் தேசிய நகர்ப்புற சுகாதார குழுமம், நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன். ஸோ இது வந்து நகர்ப்புற மக்களுக்காக, குறிப்பாக பின்தங்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்கள், அவங்க அந்த பிரிவுகளை இலக்காக வச்சு தான் அவங்களுக்கான சுகாதார சேவைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிக நகர்ப்புற மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. ஸோ ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன்ஸ் இந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு ஆஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். அப்போது 48.45% மொத்த நகர்ப்புற மக்கள் தொகையில் 16.6% மக்கள் நகர்ப்புற குடிசை பகுதிகள், அர்பன் ஸ்லம்ஸில் வந்து வசிக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு 50,000 மக்கள் தொகைக்கும் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையமும், ஒவ்வொரு 2,50,000 மக்கள் தொகைக்கும் ஒரு நகர்ப்புற சமூக சுகாதார மையமும் அமைக்கிறதுக்கு இவங்க வந்து ஆதரவளிக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சி, 138 நகராட்சிகளில் 441 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 39 நகர்ப்புற சமூக சுகாதார நிலையங்களும், 3 தாய் சேய் நல மையங்களும் வந்து இப்போது இயங்கிட்டுருக்கு. அடுத்தது நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2022 இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க. அதாவது 15,000லேருந்து 20,000 மக்கள் தொகைக்கு ஒரு நகர்ப்புற நலவாழ்வு மையம் அப்படின்ற விகிதத்தில் மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளில் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் 2023லேருந்து செயல்பட்டுட்டு வருது. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா HMIS அப்படின்னு சொல்கிறது, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்டல்லையும், ஆயுஷ்மான் பாரத் இணைய முகப்புகள்லையும் வந்து நோயாளி சார்ந்த தரவுகள் எல்லாமே வந்து சேகரிக்கப்படுது. அடுத்ததாக பல்நோக்கு சிறப்பு மருத்துவ சேவைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, அர்பன் பாலிகிளினிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நகர்ப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகள் வந்து தொடர்ந்து கிடைக்க செய்யணும் அப்படின்றதுக்காக இதை ஆரம்பிக்கிறாங்க. 2.5லேருந்து 3 லட்சம் மக்கள் தொகையை உள்ளடக்கிய ஒவ்வொரு 5 to 6 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒரு பல்நோக்கு சிறப்பு மருத்துவ சேவை மையம் அப்படின்ற விகிதத்தில் நிறுவுறாங்க. 128 பல்நோக்கு சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்ததாக நகர்ப்புற நடமாடும் மருத்துவ குழுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அர்பன் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் இப்போ வந்து 10 நகர்ப்புற நடமாடும் மருத்துவ குழுக்கள் வந்து மாநகராட்சிகளில் சேவைகளை வந்து வழங்குது. அடுத்ததாக நகர்ப்புற பள்ளி சிறார் நலத்திட்டம், ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்தியா காரியக்ரம் அர்பனுக்கானது. 35 நகர்ப்புற பள்ளி சிறார் நலத்திட்ட குழுக்கள் எந்த குழுமத்தின் கீழே செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நகர்ப்புற சுகாதார குழுமம், நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் கீழே தான் இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட 9 மாநகராட்சிகளில் குழந்தைகளுக்கான அத்தியாவசிய சுகாதார சேவைகளை இந்த நலத்திட்ட குழுக்கள் வந்து வழங்கிட்டு வராங்க. அடுத்ததாக நகர்ப்புற சுகாதார ஊட்டச்சத்து தினம், அர்பன் ஹெல்த் நியூட்ரிஷன் டே அப்படின்னு சொல்லி மந்த்லி இனிஷியேட்டிவ் வந்து ஒவ்வொரு மாதமும் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள்னால தேசிய நகர்ப்புற சுகாதார குழுமத்தின் கீழே நடத்தப்பட்டு வருது. ஸோ இந்த டே தான் அப்படின்னு பர்டிகுலராக இல்லை, ஒவ்வொரு மாதமும் அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மந்த்லி இனிஷியேட்டிவாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக சமுதாய நலவாழ்வு குழு, மகிழா ஆரோக்கிய சமிதி அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் கீழே செயல்படக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதுவும். இது கீ இன்டர்வென்ஷன்ஸாக மகிழா ஆரோக்கிய சமிதி அப்படிங்கிறது சுகாதார திட்டங்களை திட்டமிடுறது, அதை செயல்படுத்துறது, கண்காணிக்கிறது. ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுய உதவி குழுக்கள், அதுக்கப்புறம் சமுதாய நலவாழ்வு குழு, இவங்க வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கூட சேர்ந்து தான் இந்த மகிழா ஆரோக்கிய சமிதி அப்புறம் சுய உதவி குழுக்கள்லாம் வந்து செயல்படுது. அடுத்ததாக சஞ்சீவனி தொலைதூர மருத்துவ சேவை, டெலிமெடிசன். ஸோ ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ அவங்க டாக்டர்கிட்ட வந்து கன்சல்டேஷன், ஸோ டெலி கன்சல்டேஷன் சர்வீசஸ் வந்து கொடுக்கறது தான் இந்த சஞ்சீவனி போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை சுகாதார பணியாளர்களால் இந்த சேவை வந்து செய்யப்படுது. 6.14 கோடி தொலைதூர சேவைகள் வந்து தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு. மகப்பேறு நலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1 லட்சம் பிறப்புகளுக்கு 70 மகப்பேறு இறப்புகள் அப்படின்ற அந்த நிலையான வளர்ச்சி இலக்கு 3 ஏற்கனவே தமிழ்நாடு வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 அது பார்த்திங்க அப்படின்னா அந்த MMR ரேஷியோ 1 லட்சம் பிறப்புகளுக்கு 70 மகப்பேறு இறப்புகள் அப்படின்றத குறைக்கணும் அப்படின்றது தான் இலக்கு. அது தமிழ்நாடு அடைஞ்சிருச்சு. இதே போல் மாதிரி பதிவு அமைப்பின் அறிக்கை, சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் 2018 to 20 படி தமிழ்நாட்டில் MMR ரேஷியோ 1 லட்சம் உயிருள்ள பிறப்புகளுக்கு 54 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 2024லேருந்து மார்ச் 2025 வரைக்குமான காலகட்டத்தில் மாநிலத்தோட அந்த ஹெமிஸ் அறிக்கை, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அந்த அறிக்கையின்படி 1 லட்சம் பிறப்புகளுக்கு மகப்பேறு இறப்பு விகிதம் MMR ரேஷியோ வந்து 40.6 குறைஞ்சிருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2018 to 20
எம்எம்ஆர் ரேஷியோ 54 இருந்தது. ஏப்ரல் 2024 டு மார்ச் 2025ல் 40.6 குறைஞ்சிருக்கு. மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு கையாளப்பட்ட உத்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில மாவட்ட பணிக்குழு உருவாக்குதல், ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி, மாநில அளவிலான கட்டுப்பாட்டு அறையை அமைத்தல், ஸ்டேட் லெவல் வார் ரூம், மாநில மற்றும் மாவட்ட அளவிலான அழைப்பு மையம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கால் சென்டர்ஸ், அனைத்து பிரசவ மையங்களிலும் பிரசவிக்கும் மருத்துவமனையை திட்டமிட உதவி மையம் அமைத்தல். ஸோ இதெல்லாம் பண்ணதுனால தான் மகப்பேறு இறப்பு விகிதத்தை வந்து குறைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, மாநில மாவட்ட பணிக்குழு அப்படின்னா அவங்களுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மாநிலத்தில் இந்த மகப்பேறு இறப்புகளுடைய விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான். 1,00,000 பிறப்புகளுக்கு 10க்கும் கீழே, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் அதை கொண்டு வரணும், எம்எம்ஆர் ரேஷியோ வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இலக்காக நிர்ணயிச்சிருந்தாங்க. இதுக்கு சாத்தியமான தடுப்பு முறை, செயல்படக்கூடிய பரிந்துரைகளை தீர்மானிக்கக்கூடிய மகப்பேறு இறப்பு கண்காணிப்பு செயல்முறைகளை வலுப்படுத்துதல், இதெல்லாம் தான் இவங்களுடைய ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ். அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட பிக்மி, ரீவாம்ப் பிக்மி 3.0, அதுக்கான எக்ஸ்பான்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபேண்ட் கோஹர்ட் மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது தான். கர்ப்பிணி மற்றும் குழந்தைகள் கூட்டு கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டல். ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களோட தரவுகளை வந்து பதிவு செய்து, அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டியலை ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகளுக்கு வந்து பகிர்றாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க. ஐசிடிஎஸ் கூட இன்டெகிரேட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக விரிவான பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே கர்ப்பகால பரிசோதனை முகாம்கள் வந்து நடத்தப்படுது. ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதியும் 24ஆம் தேதியிலையும் இந்த முகாம்கள் நடத்தப்படுது. ஸோ ஒருங்கிணைந்த கர்ப்பகால சேவைகள் வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் வந்து உயர் சிகிச்சை தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தின் கீழே நடத்தப்படக்கூடிய இந்த முகாம்கள் மூலமாக பரிந்துரை செய்யப்படுது. அடுத்ததாக இதை பார்த்துக்கோங்க, எக்ஸ்டெண்டட் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் அப்படின்ற ஸ்கீம். அடுத்தது ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ இந்த திட்டத்தின் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள் நடக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் இது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தது தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி பிரசவங்கள் நடக்கிறத ஊக்குவிக்கிற விதத்தில் கிராமப்புறங்களில் 700 ரூபாவும் நகர்ப்புறங்களில் 600 ரூபாவும் நிதி உதவி வந்து வழங்கப்பட்டு வருது. அடுத்ததாக ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் அப்படின்ற ஸ்கீமு. இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழே அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பிரசவத்துக்கு இலவசமாக கொடுக்குறது. அவங்களுக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னா மருந்துகள், உபகரணம், பரிசோதனை, ஏன் டிரான்ஸ்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 48 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் அவங்க இருந்துக்கலாம். அப்படி இருந்து வீட்டுக்கு போகக்கூடிய போக்குவரத்து சேவைகள் எல்லாமே வந்து இலவசமாக வழங்கப்படுது அரசோடைய ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்ரம் திட்டத்தின் மூலமாக. அடுத்தது சுகமான மகப்பேறு நிலையம், சுரக்ஷித் மாத்ருத்வா ஆஸ்வாஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சுமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மகப்பேறு நிலையம் அப்படிங்கிறது என்னென்ன சேவைகள் இது ரிலேட்டடாக இருக்குதோ எல்லாமே வந்து ஒரு கொடியின் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீம், எல்லாத்தையும் வந்து இன்டெகிரேட் பண்ண ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீம் தான் இந்த சுமன் அப்படிங்கிறது. இது என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, 129 மையங்களில் அவசர கால மகப்பேறு, பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு சேவைகள்லாம் வந்து வழங்குறாங்க. இதே போல் அடிப்படை அவசர கால மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பராமரிப்பு மையம், பீமங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து இதன் மூலமாகவும் அந்த சேவைகள் வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக மகப்பேறு அறுவை சிகிச்சை தணிக்கை, சிசேரியன் செக்ஷன் ஆடிட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ராப்சன்ஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, ராப்சனின் பகுப்பாய்வு முறை வந்து அறுவை சிகிச்சை பிரசவங்களை தணிக்கை செய்கிறதுக்கு ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக குழந்தைகள் நலம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இந்த நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே பச்சிளம் குழந்தைகளோட நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திகிட்ருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குழந்தை இறப்பு விகிதம்.
இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க. எஸ்ஆர்எஸ் 2020 அந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 1000 இப்போ எவ்வளோ ஐஎம்ஆர் இருக்குது அப்படின்னா 1000 பிறப்புகளுக்கு 13 அப்படின்ற நிலையில் இருக்குது. ஸோ 1000 உயிரோட பிறந்த குழந்தைகளுக்கு கிராமப்புறங்களில் இந்த குழந்தை இறப்பு அப்படிங்கிறது 15 இருக்குது. நகர்ப்புற சிசு மரண விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 கம்மியாக இருக்குது. ஸோ கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்குது, நகர்ப்புறங்களில் 1000க்கு 10 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயரோடு கம்பேர் பண்ணும்போது இந்த ஐஎம்ஆர் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பு விகிதம் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நல்ல முன்னேற்றம் வந்து இருக்குது. அதாவது இந்த குழந்தைகளோட இறப்பு விகிதத்தை குறைக்கிறதில்ல. தேசிய அளவில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு 32 அப்படின்னு இருக்குது. இதுவே தமிழ்நாட்டில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 1000 குழந்தைகளுக்கு 13 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம சென்ட்ரலோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோடைய அதாவது அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதுவுமே வந்து எஸ்ஆர்எஸ் 2020 ரிப்போர்ட்டு. அடுத்ததாக பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் அப்படி நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் இன்ஃபேன்ட் டெத்ஸ் டியூரிங் ஃபஸ்ட்டு 28 டேஸ் ஆஃப் லைஃப். அதாவது பிறந்து முதல் 28 நாட்களில் ஏற்படக்கூடிய குழந்தை இறப்பு தான் நம்ம பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். தேசிய அளவில் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியோநேட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் என்எம்ஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1000 குழந்தைகளுக்கு 20 இருக்குது நேஷ்னல் லெவலில். இது தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1000 உயிருடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு 9 இருக்குது. பச்சிளம் குழந்தைகளோட இறப்பு விகிதம் 9 இருக்குது. ஸோ நேஷ்னல் லெவலில் நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோடது இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி அப்புறம் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி நியோநேட்டல் மார்ட்டாலிட்டியை குறைக்கிறதுல தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பச்சிளம் குழந்தை அப்புறம் சிறு குழந்தை நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நியூபார்ன் அண்ட் சைல்ட் ஹெல்த் இன்டர்வென்ஷன்ஸ், ஃபெசிலிட்டி பேஸ்ட் நியூபார்ன் கேர் கார்னர்ஸ், நியூபார்ன் ஸ்டெபிலைசேஷன் யூனிட்ஸ், ஸ்பெஷல் நியூபார்ன் கேர் யூனிட்ஸ், பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் யூனிட். அடுத்ததாக ஊட்டச்சத்து மறுவாழ்வு மையங்கள், நியூட்ரிஷன் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திகா காரியக்ரம் அப்புறம் ஐசிடிஎஸ் ரெண்டையும் இன்டெகிரேட் பண்ணி அதன் மூலமாக ஊட்டச்சத்து அப்புறம் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சத்துள்ள உணவையும் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருத்துவ சேவைகளையும் கொடுக்கறது தான் இந்த ஊட்டச்சத்து மறுவாழ்வு மையங்களுடைய செயல்பாடு. ஸோ இது வந்து சிறப்பு உள்நோயாளிகள் பிரிவுகளாக வந்து செயல்படுது. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் கிட்ட அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மறுவாழ்வு மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 8 ஊட்டச்சத்து மறுவாழ்வு மையங்கள் வந்து தமிழகத்தில் இருக்குது. அது திருவண்ணாமலை, திருநெல்வேலி, தருமபுரி, மதுரை, வேலூர், நீலகிரி இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லையும், எழும்பூர், சென்னை அப்புறம் பெரம்பலூர் மாவட்ட மருத்துவமனைகள்லையும் இந்த 8 ஊட்டச்சத்து மறுவாழ்வு மையங்கள் வந்து இயங்கிட்டு இருக்குது. அடுத்ததாக மரபணு சிகிச்சைக்கான ஒப்புயர்வு மையங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மரபணு சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டறியணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு சிகிச்சை அளிக்கவும், கர்ப்ப காலம் இல்லை பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான அந்த மருத்துவ பரிசோதனைகளை மாநில அளவில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மையங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா எழும்பூர், மதுரை, கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இந்த மரபணு சிகிச்சைக்கான மையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ ஒவ்வொரு வாரமும் அந்த மரபணு கண்டறியக்கூடிய சேவைகள் வந்து வழங்கப்படுது. பச்சிளம் குழந்தைகளில் இந்த மரபணு சார்ந்து ஏதாவது நோய்கள் இருக்கா அப்படின்னா அதை கண்டறியறதுக்கான பரிசோதனைகள், அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழே வழங்கப்படுது. அடுத்ததாக தாயின் பரிபூரண பாசத்தை வழங்கும் திட்டம், மதர்ஸ் அப்சல்யூட் அஃபெக்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ளே தாய்ப்பால் கொடுக்கணும். முதல் 6 மாதங்கள் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். சரியான நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கு தேவையான இணை உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். 2 வயசு வரைக்கும் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கணும் இணை உணவுகளோடு சேர்த்து. ஸோ இதை என்கரேஜ் பண்ணுற வகையில் தான் தாயின் பரிபூரண பாசத்தை வழங்கும் திட்டம் வந்து ஆரம்பித்தாங்க.
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2024லேருந்து 2025 வரைக்கும் 7.99 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் வந்து கொடுக்கப்படுது. அடுத்ததாக ரத்த சோகை இல்லா பாரத திட்டம், அனிமியா முக்த் பாரத் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதத்துலேருந்து முதல் 59 மாதங்கள் வரைக்கும். ஸோ இரும்பு சத்து குறைபாட்டினால ரத்த சோகை ஏற்படுது. அதை தடுக்கிற வகையில் தான் 6லேருந்து 59 மாதம் வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை குழந்தைகளுக்கு வந்து ஃபோலிக் ஆசிடும் இரும்பு சத்து அயன் டேப்லெட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. இதே திட்டம் தான் பார்த்திங்க அப்படின்னா 5 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் கொடுக்கப்படுது. ஸோ அவங்களுக்கான இரும்பு சத்து பற்றாக்குறை போக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோலிக் ஆசிடும் அயன் டேப்லெட்ஸும் கொடுக்குறாங்க. அடுத்ததாக கூடுதல் விட்டமின் ஏ திரவம் வழங்கும் திட்டம். ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட சேவைகளோடு சேர்ந்து வருஷத்துக்கு 2 முறை இந்த விட்டமின் ஏ கொடுக்கக்கூடியது. அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு விட்டமின் ஏ லிக்விட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக நேஷ்னல் டிவார்மிங் டே, தேசிய குடற்புழு நீக்க நாள், சாயில் டிரான்ஸ்மிட்டட் ஹெல்மெண்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது மண் வழியாக பரவக்கூடிய குடற்புழு தொற்றுக்கள். அது 2016 இந்த குடற்புழு தொற்று அப்படிங்கிறது 85.3% இருந்தது. அது 2023 72.3% குறைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட இனிஷியேட்டிவ் முக்கிய காரணம். ஸோ இதை வந்து வருஷத்துக்கு 2 டைம் கொடுப்பாங்க. குடற்புழு நீக்க மாத்திரையான ஆல்பெண்டசோல் வந்து வழங்கப்படுது. ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 1 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அப்புறம் பிப்ரவரியில் ஒரு சொட்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கர்ப்பிணி அல்லாத பாலூட்டாத பெண்களுக்கும் இந்த ஆல்பெண்டசோல் மாத்திரைகள் வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக ஹோம் பேஸ்டு கேர் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோம் பேஸ்டு நியூபார்ன் கேர், ஹோம் பேஸ்டு கேர் ஃபார் யங் சைல்டு. அதில் வீட்டளவிலான சிறு குழந்தைகள் பராமரிப்பு அப்படின்றதில் கிராம சுகாதார செவிலியர் மற்றும் நகர்ப்புற சுகாதார செவிலியர்கள் வழங்கப்படும் சேவைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வீட்டளவில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பராமரிப்பு திட்டம் அப்படிங்கிறது 3 மாதங்கள்லேருந்து 15 மாதங்கள் வரைக்கும் குழந்தைகளுக்கான அந்த ஆரம்ப கால குழந்தை வளர்ச்சியை ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் கண்காணிக்கிறது. ஸோ இந்த திட்டத்தை முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தோடு இணைச்சிருக்கிறாங்க. குழந்தையோட 9வது மாதம் முடிவில் குழந்தைக்கு தட்டம்மை ரூபலா தடுப்பூசி செலுத்தி அதோட விவரத்தையும், 6வது அப்புறம் 9வது மாதத்தில் வீட்டு மேற்பார்வையிட்ட விவரத்தையும் அந்த பிக்மி வலைத்தளத்தில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் தாய்க்கு வந்து மகப்பேறு நிதி உதவியாக இறுதி தவணையான 2000 ரூபாய் வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக 2 வார தீவிர வயிற்றுப்போக்கு கட்டுப்பாட்டு திட்டம், இன்டென்சிஃபைடு டயரியா கண்ட்ரோல் ஃபோர்ட்நைட் ப்ரோக்ராம், IDCF9 என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சமூக விழிப்புணர்வு மற்றும் நடவடிக்கைகள் மூலம் நிமோனியாவை கட்டுப்படுத்துதல், சோஷியல் அவேர்னஸ் அண்ட் ஆக்ஷன் டு நியூட்ரலைஸ் நிமோனியா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற SANS அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளில் ஆரம்ப நிலையிலேயே நிமோனியாவை வந்து கண்டறியணும், அதை பற்றின விழிப்புணர்வை வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் SANS முகாம்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக தேசிய சிறார் நலத்திட்டம், ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய காரியக்ரம், நம்ம முன்னே பார்த்தோம் இந்த திட்டத்தை. ஸோ இந்த திட்டத்தின் கீழே குழந்தைகளுக்கான அந்த குறைபாடுகளை 4 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. 4 Ds அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், டிசீஸ், டெஃபிஷியன்சிஸ் அண்ட் டெவலப்மெண்டல் டிலேஸ் இன்க்ளூடிங் டிசபிலிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி 4 பிரிச்சுக்கிறாங்க. 30 விதமான நோய் நிலைகளை பிறந்ததுலேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளில் கண்டறிஞ்சு 4 விதமாக பிரித்து ஆரம்ப நிலையிலேயே அதை கண்டறிஞ்சு அதுக்கு வந்து சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் தேசிய சிறார் நலத்திட்டம் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 805 RBSK குழுக்கள் வந்து செயல்பட்டுட்டு வருது. 770 நடமாடும் குழுக்கள் கிராமங்களையும், 15 நடமாடும் குழுக்கள் சென்னை நகராட்சியிலையும், 20 நடமாடும் குழுக்கள் வந்து நகர்ப்புறங்கள்லையும் செயல்பட்டுட்டு இருக்குது. அடுத்ததாக மாவட்ட தொடக்க இடையீட்டு மையம் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த 4D சொன்னோம் இல்லையா, அந்த குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சை வழங்கக்கூடியதை மாவட்ட அளவில் வந்து செயல்படுத்துவாங்க. அடுத்ததாக மதியிறக்கம் அல்லது புற உலக சிந்தனை குறைபாடு பிரச்சனைக்கான சிகிச்சை மையங்கள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தென்காசி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்களில் இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் சென்டர்ஸ் அதுக்காக ஒரு பிரிவு வந்து தொடங்கப்பட்டு அவங்களுக்கான அந்த குழந்தைகளுக்கான பராமரிப்பு சேவைகள் வந்து வழங்கப்படுது. ஸோ எங்கெங்கே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென்காசி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர்.
எழும்பூரில் இருக்கக்கூடிய குழந்தை நல மருத்துவமனைக்கு, அதுதான் மாநில வள மையமாக செயல்படக்கூடியது. ஸோ ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் அப்படின்னா எழும்பூரில் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஆலோசனைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி துணைக்குழுக்கள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதுக்காக யூனிசெஃப் வந்து தொழில்நுட்ப ஆதரவை வந்து வழங்குது. அடுத்ததாக மாவட்ட தொடக்கநிலை இடையீட்டு மையங்களில் உள்ள உணர்திறன் ஒருங்கிணைப்பு பூங்காக்கள், சென்சரி இன்டெகிரேஷன் பார்க் இன் டிஇஐசி நம்ம முன்னையும் பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மாநிலம் முழுக்க 26 உணர்வு ஒருங்கிணைப்பு பூங்காக்கள் வந்து நிறுவப்பட்டிருக்கு. அடுத்ததாக வளரிளம் பருவ ஆரோக்கியம் ராஷ்ட்ரிய கிஷோர் ஸ்வஸ்தியா காரியக்ரம் அப்படின்னு பார்த்தோன்னா 10 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய இல்லை பள்ளி செல்லாத திருமணமான இல்லை திருமணமாகாத அதிகம் பாதிப்பாகி இருக்கக்கூடிய வளரிளம் பருவத்தினர் இவங்க எல்லாருக்குமே வந்து நலவாழ்வை உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் வளரிளம் பருவ ஆரோக்கியம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2014 to 15 செயல்படுத்தினாங்க. அரியலூர், கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், திருச்சி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர்னு சொல்லி 9 உயர் முன்னுரிமை மாவட்டங்களில் செயல்படுத்தினாங்க. இதோடைய 2வது கட்டம் தமிழ்நாட்டில் 15 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தினாங்க 2017 to 18. தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2024 to 25 14 மாவட்டங்களில் வந்து இந்த தேர்ட் ஃபேஸை செயல்படுத்தினாங்க. அடுத்ததாக இரத்த சோகை இல்லாத தமிழ்நாடு, அனிமியா ஃப்ரீ தமிழ்நாடு, இளம் பருவத்திற்கான வாராந்திர இரும்பு மற்றும் ஃபோலிக் அமில சத்து மாத்திரை வழங்குதல். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஐஎஃப்ஏ சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அங்கன்வாடி பேஸ்ட், அதாவது அங்கன்வாடி மையங்களில் 10லேருந்து 19 வயசுக்கு உட்பட்ட வளரிளம் பருவ ஆண்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த வாராந்திர இரும்பு சத்து போலிக் ஆசிட் மாத்திரைகள்லாம் வந்து வழங்கப்படுது. அடுத்ததாக வளரிளம் பருவத்தினருக்கான உதவி மைய சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 104 கால் சென்டர்ஸ் வந்து ஸ்டேட் லெவலில் இப்போ இயங்கிட்டுருக்கு இதுக்காக, இந்த சேவைக்காக. அதே போல் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய 1098 அப்படின்ற தொலைபேசி உதவி எண்ணும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மனநல தொலைபேசி உதவி எண்ணையும் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. 14416 அப்படின்னு மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன், அது ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக லக்ஷயா, தக்ஷதா, அப்புறம் பயிற்சி, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு வழங்கக்கூடிய ட்ரைனிங் பயிற்சி தான் இந்தந்த பெயர்களில் வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்ததாக மாநில மகப்பேறு செவிலியர் பயிற்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில் இருக்குது. ஸ்டேட் மிட்விஃபரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதை தான் எஸ்எம்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது மகப்பேறு அறுவை சிகிச்சை விகிதத்தை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த ட்ரைனிங் கொடுக்கறது மூலமாக அதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம், சுகப்பிரசவத்தை வந்து மேம்படுத்தலாம், அதுக்காக வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பழங்குடியின நலன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 6 முற்கால பழங்குடியின மலைவாழ் மக்கள் உட்பட 7.94 லட்சம் மலைவாழ் மக்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சுகாதார திட்டங்கள் வந்து நிறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹீமோகுளோபினோபதிக் தடுப்பு திட்டம், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹீமோகுளோபினோபதிஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிக்கிள் செல் அனிமியா, அப்புறம் தலாசீமியா, இந்த மாதிரியான அதாவது மரபணு சார்ந்த ரத்தம் சார்ந்த மரபணு நோய், இதெல்லாம் இது வந்து பழங்குடியினர் மக்கள்கிட்ட, மலைவாழ் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி தடுப்பு சிகிச்சை மேற்கொள்வது தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான குறிக்கோள். 6லேருந்து 12வது வரைக்கும் பயிலக்கூடிய பள்ளி மாணவர்கிட்ட இந்த ஹீமோகுளோபினோபதியை வந்து கண்டறியறதுக்கான பரிசோதனை வந்து பண்ணுறாங்க. 14 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 30 வட்டாரங்களில் செய்கிறாங்க. இது 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதாவது கருவுற்ற தாய்மார்களுக்கும் பரிசோதனை அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த நோய் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை, நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கொல்லிமலை, சேலம், ஏற்காடு, கள்ளக்குறிச்சி, கல்வராயன் மலைகள், திருவண்ணாமலை மாவட்டம், ஜமுனா மரத்தூர், இந்த இடங்களில் இந்த நோய் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மரபணு சார்ந்த ரத்தம் சார்ந்த மரபணு நோய், தலாசீமியா, சிக்கிள் செல் அனிமியாலாம் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து பரிசோதனைகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டிருக்குது. எல்லா தரவுகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசுடைய சிக்கிள் செல் செயலியில் பதிவேற்றம் செய்யப்படுது. கவர்மெண்ட்டோடைய சிக்கிள் செல் அப்ளிகேஷனில் வந்து எல்லா டேட்டாவையும் என்ட்ரு பண்ணிடுறாங்க.
அடுத்ததா அரசு சாரா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமா இந்த சிக்கிள் செல் இரத்த சோகை நோய் தடுப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க என்ஜிஓஸ். நீலகிரி அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாவா, அஸ்வினி இந்த 2 பழங்குடியின சேவை புரியக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது. கோத்தகிரி, கூடலூர், குன்னூர், அப்புறம் பெரியநாயக்கன்பாளையம், காரமடை இந்த மாதிரி குறிப்பிட்ட வட்டாரங்களில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்ருக்குறாங்க. ஆரம்ப காலத்துலேயே இந்த சிக்கிள் செல் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பராமரிப்பு சேவைகளை வழங்குறது இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததாக ஒருங்கிணைந்த ஹீமோஃபிலியா மற்றும் ஹீமோகுளோபினோபதி சிகிச்சை மையங்கள், இன்டெகிரேட்டட் சென்டர்ஸ் ஃபார் ஹீமோஃபிலியா அண்ட் ஹீமோகுளோபினோபத்தீஸ். ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஹீமோஃபிலியா ஏபி நோயாளிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரத்தம் உறைதலுக்கான கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபேக்டர் 8 அதுக்கப்புறம் 9 கட்டணம் இல்லாமல் வழங்கப்படுது. இந்த இன்டெகிரேட்டர் சென்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டல வாரியாக 10 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வந்து நிறுவப்பட்டிருக்குது. இந்த ஹீமோகுளோபினோபதி அப்படிங்கிற நோயை நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் மூலமாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தலசீமியா நோயால் பாதிக்கப்பட்ட 6 நபர்களுக்கும் சிக்கிள் செல் நோயால் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கும் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையிலையும் இன்டெகிரேட்டட் இந்த சென்டர்ஸ் இருக்குல்ல எழும்பூர் மருத்துவமனைகள்லையும் இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கிராம சுகாதார தன்னார்வலர்கள் ஆஷா அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கூட இது ரிலேட்டடாக இருக்கும். ஸோ 2650 கிராம சுகாதார தன்னார்வலர்கள் பழங்குடி அப்புறம் மலைப்பகுதி தொலைதூர பகுதிகளில் சுகாதார சேவைகளை வந்து வழங்கிட்டு வராங்க. கர்ப்பகால கவனிப்பு, பேறுகால கர்ப்பிணி தாய்மார்களை மருத்துவமனை பிரசவத்திற்கு ஊக்குவிக்கிறது, அவங்கள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது, பிரசவத்துக்கு அப்புறமா அவங்கள கவனிச்சுக்கிறது, தடுப்பூசிக்காக குழந்தைகளை கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா சேவைகளையும் அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தன்னார்வலர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய களப்பணிகளுக்கு ஏற்ப மாதத்துக்கு 5750 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மன்தன் இந்த 3 சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லையும் அவங்கள பயனாளிகளாக வந்து சேர்த்து அதுக்கான காப்பீட்டு தொகையும் தேசிய நலவாழ்வு குழுமத்தினால இவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது. அடுத்ததாக 3ஆம் பாலினத்தவர்களுக்கான சிறப்பு பல்நோக்கு மருத்துவ சேவை மையங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, வேலூர், விழுப்புரம் இந்த 8 இடங்களில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 3ஆம் பாலினத்தவர் டிரான்ஜெண்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பல்நோக்கு மருத்துவ சேவை மையங்கள் வந்து செயல்பட்டு வருது. மேலும் 4 மாவட்டங்களில் அமைக்கிறதுக்கான இந்த மையங்களை அமைக்க வந்து திட்டமிடப்பட்டிருக்குது. தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஹார்மோன் ட்ரீட்டாக இருக்கலாம், இல்லை செக்ஸ் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா சிகிச்சைகளும் வந்து இந்த சிறப்பு பல்நோக்கு மருத்துவ சேவை மையங்கள் மூலமாக வழங்கப்படுது. அடுத்ததாக தொற்றா நோய் கட்டுப்படுத்தல் மற்றும் சிகிச்சை நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸோ பொதுவாக இந்த பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ் இந்த மாதிரி நாள்பட்ட நுரையீரல் நோய், புற்றுநோய், சிறுநீரக நோய், மது காரணி அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி தொற்றா நோய்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. 2019 to 20 ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஐசிஎம்ஆருடைய என்ஐஇ தேசிய தொற்று நோயில் நிறுவனத்தினால நடத்தப்பட்ட ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு. அதோட முதல் ஆய்வில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர் இரத்த அழுத்த பாதிப்பு 33.09% இருந்தது. நீரிழிவு நோய் வந்து 17.2% இருந்தது. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தொற்றா நோய்கள்லேருந்து வரக்கூடிய நோயை எதிர்கொள்கிற விதமாக தமிழக அரசு 10 ஆண்டுகளாக நிறைய முன்முயற்சிகளை வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் பார்த்திங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். ஸோ தொற்றா நோய்களுக்கு பயனாளிகளோட இல்லங்களுக்கே போய் பரிசோதனை பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்துகளை வழங்கக்கூடிய திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது.
இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக ஐக்கிய நாடுகள் அமைப்போடைய 2024ஆம் ஆண்டுக்கான யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ 25 செப்டம்பர் 2024 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நடந்த 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தான் இந்த சர்வதேச அளவிலான விருது வந்து அளிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டம் எப்போ தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 5/8/2021 இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க. 45 வயசு அதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு நோய்களுக்கான மருந்துகளை வீட்டுக்கே போய் வழங்குறது, நோய் ஆதரவு சேவைகள், எண்முறை மருத்துவ சேவைகள் வழங்குறது, குழந்தைகளோட பிறவி குறைபாடுகளை கண்டறிகிறது, அதை தெரிவிக்கிறது, உயர் சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னா அதை வந்து பரிந்துரைக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தின் கீழே செயல்படுத்திட்டு இருந்தாங்க. 2025 வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே மொத்தமாக 2,24,87,798 பயனாளிகள் வந்து முதன்முறை சேவைகளையும் 4,44,39,457 நபர்கள் இந்த திட்டத்தின் கீழே தொடர் சேவைகளையும் பெற்றிருக்காங்க. அடுத்ததான் இந்த 2019-23 இந்த 2 சுற்றுகளில் நடத்தப்பட்ட ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு ஆய்வறிக்கையை வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அரசு மையங்களில் சிகிச்சை பெறக்கூடிய உயர் ரத்த அழுத்த நோயாளிகளோட விகிதம் முதல் சுற்றில், அதாவது 2019 45.5% இருந்தது. அது 2வது சுற்றில் 62.4% அதிகமாயிருக்கு. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களில் 37.7% பேர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழே தன்னார்வலர்கள் மூலமாக வீடுகள்லேயே மருந்துகளை வந்து பெறுறாங்க. இது போலவே நீரிழிவு டயபெட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் சுற்றில் அரசு மருத்துவ மையங்களில் சிகிச்சை பெறக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து 33.9% இருந்தது. அது 2வது சுற்றில் 54.1% அதிகமாக இருக்குது. அதாவது அரசு மருத்துவ மையங்களில் சிகிச்சை பெறுறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த 54.1% இருக்காங்களே, அதில் 33.6% நோயாளிகள் இந்த திட்டத்தின் கீழே தன்னார்வலர்கள் மூலமாக வீடுகள்லேயே மருந்துகளை பெற்றாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்லுது. அடுத்ததாக தொற்றா நோய்கள்னால் வரக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கான பரிசோதனை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. விழித்திரை பாதிப்புகள் வந்து கண்டறிகிறது, சிறுநீரக பாதிப்புகள் கண்டறிகிறது. பாதம் பாதுகாப்போம் திட்டம் 28/10/2024 இதுக்காக அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நீரிழிவு பாத மருத்துவ திட்டம் தான் பாதம் பாதுகாப்போம் திட்டம் அப்படிங்கிறது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீரிழிவு நோய் மூலமாக ஏற்படக்கூடிய பாத பாதிப்புகள் பற்றின விழிப்புணர்வு, கால்புண் தடுப்பு, காலணி வழங்குறது, கால்புண் சிகிச்சை வழங்குறது, நீரிழிவு பாத அறுவை சிகிச்சைகள், கால்களை இழக்க நேரிடும்போது அதுக்கு செயற்கை கால்களை வழங்குறது, இந்த திட்டத்தின் மூலம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததாக புற்றுநோய் அப்படின்னு பார்த்தோன்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுடைய உத்தேச விகிதம், அப்புறம் வாழ்நாள் முழுவதும் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து விகிதம் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க. குளோபகன் 2022, தமிழ்நாடு புற்றுநோய் பதிவேடு 2019. இதன் அடிப்படையில் இந்த க்ரூட் இன்சிடென்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா, உத்தேச விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா முழுக்க 100.5 1,00,000 மக்கள் தொகைக்கு இவ்வளோ பேர் வந்து உத்தேசமாக பாதிக்கப்படக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய விகிதம் இது. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஆண் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1,00,000 மக்கள் தொகைக்கு 88.2ஆகவும், பெண் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 1,00,000 மக்கள் தொகைக்கு 105 பேர். ஸோ பெண்கள் வந்து அதிகமாகவே இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் 10 நபர்களில் ஒருத்தருக்கு புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து விகிதம் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆண் அப்படின்னு பார்த்தோன்னா 11 நபர்களில் ஒருவருக்கும், பெண் அப்படின்னு பார்த்தோன்னா 10 நபர்களில் ஒருவருக்கும் புற்றுநோய் வரத்துக்கான ஆபத்து வந்து இருக்குது. மாநில மற்றும் மாவட்ட அளவில் நிறுவன புற்றுநோய் பராமரிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, காஞ்சிபுரமில் இருக்கக்கூடிய அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சைக்கான மாநில அளவிலான உயர்நிலை புற்றுநோய் மருத்துவமனையாக செயல்பட்டுட்டு வருது. அடுத்ததாக சமூக அளவில் ஒருங்கிணைக்கப்பட்ட புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கனைஸ்டு கேன்சர் ஸ்க்ரீனிங்
ஒருங்கிணைக்கப்பட்ட புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் 22, 2023 தொடங்கினாங்க. ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், ஈரோடு, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்தின் கீழே கருப்பை வாய், மார்பக புற்றுநோய்களை கண்டறியக்கூடிய பரிசோதனை வசதிகளை வந்து அறிமுகப்படுத்தினாங்க, அதிகப்படுத்தினாங்க. சுகாதார நலவாழ்வு மையங்கள் மூலமாக இந்த புற்றுநோய் கண்டறியக்கூடிய பரிசோதனை சேவைகள் வந்து வழங்கப்படுது. நாள்பட்ட சிறுநீரக நோய் பராமரிப்பு டயாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் நேஷ்னல் ஹெல்த் மிஷன் கீழே பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷ்னல் டயாலிசிஸ் ப்ரோக்ராம் அந்த திட்டத்தின் மூலமாக இந்த சிறுநீரக நோய் பராமரிப்பு சேவைகள் வந்து வழங்கப்படுது. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான இரத்த சுத்திகரிப்பு கருவிகளை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. அடுத்ததாக தேசிய வாய்வழி சுகாதார திட்டம் நேஷ்னல் ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 522 பல் மருத்துவ பிரிவுகள் வந்து மாநிலம் முழுக்க செயல்பட்டுருக்கு. இது எல்லாமே தேசிய நலவாழ்வு குழுமத்தோட ஆதரவோட நேஷ்னல் ஹெல்த் மிஷனோட சப்போர்ட்டோடு தான் இயங்கிட்டு இருக்குது. இதில் குழந்தைகளுடைய வாய்வழி சுகாதார நலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பற்குழி பற்பிளவு அடைத்தல் பிட் அண்ட் ஃபிஷர் சீலன் ப்ராஜெக்ட் திட்டம், பள்ளி அளவிலான வாய்வழி சுகாதார நலத்திட்டம், அப்புறம் புன்னகை அப்படின்ற ஒரு திட்டம், பள்ளிகளில் பல் பாதுகாப்பு திட்டம், இந்த மாதிரியான சிறப்பு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அடுத்ததாக தேசிய காது கேளாமை தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு திட்டம் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெஃப்னஸ். ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காது கேளாமைக்கான காரணிகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அதுக்கான உரிய சிகிச்சை அளிக்கிறதும் மருத்துவமனைகளில் இந்த காது கேளாமை சேவைகளை மேம்படுத்துறதும் தான் இந்த திட்டத்தோடைய முக்கியமான நோக்கம். இந்த திட்டத்தின் கீழே தேசிய அளவில் அனைத்து பச்சிளம் குழந்தைகளுக்கான காது கேளாமை பரிசோதனை யூனிவர்சல் நியோனேட்டல் ஹியரிங் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லி இந்த பரிசோதனையை வந்து வழங்கிட்டுருக்காங்க. இதை நடைமுறைப்படுத்துறதுல தமிழ்நாடு வந்து 2வது மாநிலமாக திகழ்கிறது இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதில்ல. அடுத்ததான் மனநல திட்டம் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 2017 மனநல பராமரிப்பு சட்டத்தின்படி மாநில மனநல ஆணையம் வந்து நிறுவனாங்க. மாநில அளவில் மனநல சேவைகளை வந்து மேற்பார்வையிட்டு ஒருங்கிணைக்கணும். மாவட்ட மனநல சீராய்வு வாரியங்கள் மூலமாக நிர்வாகத்திறனை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் மாநில மனநல ஆணையம் ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி. இந்த ஆக்ட் படி மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 இதுவரைக்கும் 776 மனநல நிறுவனங்கள் மாநில மனநல ஆணையத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மனநல மேம்பாட்டுக்கான இலக்கு சார்ந்த சிறப்பான முன்னெடுப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா மனம் திட்டம். ஸோ இதன் மூலமாக மனநல நல்லாதரவு மன்றங்கள் வந்து அமைக்கப்படுவது, கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான மனநல ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் இந்த மனம் அப்படின்ற திட்டம். பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து மனம் தூதுவர்களாக, ஆசிரியர்கள் வந்து மனம் வழிகாட்டிகளாக வந்து அழைக்கப்படுறாங்க. இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து அறிவிச்சிருந்தாங்க, நட்புடன் உங்களோடு அப்படின்னு சொல்லி தொலைபேசி வழி மனநல சேவை அப்படின்னு சொல்லி 14416 அப்படின்ற உதவி எண்ணை வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இதோட கண்டினியூவேஷனை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.